ஆன்மீக அன்பர்களே, முருகனுக்கு பல்வேறு படை வீடுகள் உண்டு என்றாலும் கூட கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் தந்தியில் மட்டும்தான் இப்படி நேரடி ஒளிபரப்பை உங்களுக்காக திருச்செந்தூரிலிருந்து வழங்கிய போது பல அன்பர்கள் பழனி எங்களுக்கு காட்டுவீர்களா என்று கேட்டார்கள். உடனே நம்முடைய தொழில்நுட்ப உதவியோடு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாம் செயற்கைக்கோள் வழியாக பழனிக்கு சென்றிருக்கின்றோம். பழனி வாழ் பாலகுமாரன் அங்கே திருச்செந்தூரிலே வெண்மை ஆடையோடு பார்த்தோம், இங்கே சிவப்பு ஆடை. ஆகா, ஒவ்வொரு ஆடையிலும் முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய அந்த காட்சிகளை, பழனி மடையே ஒரு சிவலிங்கம், மலை மீது முருகன் நிற்கின்றான், அப்பன் மீது மகன் நிற்கலாமா என்று கேட்கலாம். இப்பொழுதுதான் சிறு நிமிடத்திற்கு முன்பு கந்தசஷ்டி பெருவிழாவிலே முருகனை பக்கத்திலே இருக்கக்கூடிய குழந்தை தெரியவில்லை என்று சொல்லபோது தோளில் அமர்த்தி தந்தை காட்டினானே, அப்படி அப்பா பழனி மழையாக கற்பித்தால் நீங்கள் அதன் மீது இருக்கக்கூடிய மகன்தான் இந்த முருகப்பெருமான். பழனியில் ராஜ அலங்காரத்தில் முருகனை தரிசிப்பதும் ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதும், எல்லாம் வல்ல ஆச்சாரியர்கள் கைகூப்பி முருகனை வணங்குவார்களே, அந்த அற்புத காட்சியை மயிலோன் முருகனை நாம் பழனியிலும் திருச்செந்தூரிலும் மாறி மாறி பார்க்கின்றோமே. எப்பேற்பட்ட காட்சி! இந்த நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையை தேர்ந்தவர்கள், திருக்கோயில் முக்கியஸ்தர்கள் எல்லோரும் அந்த பணிகளை நிறைவு செய்து நிறைவான இதயத்தோடு கந்தசஷ்டி பெருவிழாவை எந்த குற்றங்குறைகளும் இல்லாது முருகப்பெருமானுக்கு நிறைவு செய்தோம் என்கின்ற காட்சியோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையெல்லாம் நாம் தந்தி தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கின்றோம். பல்வேறு பெங்களூரிலிருந்து, சென்னையிலிருந்து, தஞ்சையிலிருந்து, திருச்சியிலிருந்து, மதுரையிலிருந்தெல்லாம் நமக்கு தொலைபேசி அழைப்புகள். நாங்கள் இந்த ஆண்டு சஷ்டிக்கு மழையின் காரணமாக செல்லவில்லையே என்று நினைக்க போது தந்தியின் வாயிலாக இருந்த இடத்திலிருந்தே திருச்செந்தூருக்கு சென்ற புண்ணியம் கிடைத்தது என்று சொன்ன காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த அழகு முருகன் வள்ளியோடும் தெய்வானையோடும் சூரசம்ஹார காட்சி நிறைவு பெற்று அந்த அலங்கரிக்கப்பட்ட வண்ண மலர்களோடு அப்படியே மெதுவாக ஆடி ஆடி அசைந்து நம்முடைய துன்பத்தை களைந்து இன்னல்கள் போக்கி இறை நெறி பெறுவதற்கு வரக்கூடிய காட்சியை முருகப்பெருமான் வேலூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய காட்சி கிடைக்குமா என்று நம்முடைய அன்பர்கள் தொலைபேசியிலே கேட்டபோது செயற்கைக்கோளும் நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆன்லைன் எடிட்டிங்கில் மட்டும் தந்தி தொலைக்காட்சியில் இன்றைக்கு 12 தொழில்நுட்ப கலைஞர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் திருச்செந்தூர், பழனி, திருப்போரூர், வேலூர் என்று கண்முன்னே வேலூரிலே இருக்கக்கூடிய காட்சி
அங்கே அந்த வதத்திற்கு முன்பு முருகன் போலவே வேடமிட்டு, சூரன் போலவே வேடமிட்டு வந்த காட்சிகளை எல்லாம் வேலூரிலே நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அங்கே படம் பிடித்து இருந்தவர்களுக்கு காட்டார்கள். அதனுடைய உச்சான காட்சியை பார்க்கக்கூடிய நாம் அங்கிருந்து அப்படியே எல்லா இடத்திற்கும் சென்றால் மதுரைக்கு செல்ல வேண்டாமா? தமிழ் கடவுள் அல்லவா முருகன், அதுவும் திருப்பரங்குன்றத்தினுடைய காட்சி கிடைக்காதா என்று ஏங்கியவர்களுக்கு பழனியும் வேலூரும் நம்முடைய திருப்பரங்குன்றத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார் முருகன். அங்கே எப்பேர் நல்லூரிலே இலங்கையிலே கந்தவேல் கடவுள் முருகனுக்கு அரோகரா என்று சொல்வதைப் போல திருப்பரங்குன்றத்தில் அங்கே ஆச்சாரியர்கள் அந்த ராஜகம்பீர வேடம் அணிந்து முருகப்பெருமானுடைய கதையை சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று திருச்செந்தூரையும் திருப்பரங்குன்றத்தையும் ஒரு சேர நீங்கள் தமிழ் கடவுளை ரசிப்பது உங்கள் தந்தையில் மட்டுமே. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.